فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم من كان لله كان الله له أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. மேலும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழியை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இங்கிருக்கும் நம்மின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் பல வகையான நிஅமத்துகள் என்று சொல்லக்கூடிய அருட்கொடைகளை அல்லாஹ் தஆலா தொடர்ந்து பொழிந்து கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு மனிதரும் அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு மணி நேரத்திலும், ஒவ்வொரு நிமிடத்திலும், ஒவ்வொரு வினாடியிலும் அல்லாஹ்வினுடைய அந்த அருட்கொடைகளை அனுபவித்து கொண்டே இருக்கின்றார்கள். சின்னஞ்சிறு அருட்கொடைகளும் இருக்கின்றன, மிக பெரிய அருட்கொடைகளும் இருக்கின்றன. சில அருட்கொடைகள் இருக்கின்றன, அது இல்லை என்றால் அந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அதுபோன்ற அருட்கொடைகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றான். இந்த எல்லா அருட்கொடைகளையும் விட அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிக உன்னதமான மேன்மையான அருட்கொடை என்பது ஈமானுடைய பாக்கியமாகும். இந்த ஈமான் என்பது அல்லாஹுக்கும் அடியானுக்கும் மத்தியில் தொடர்பை உண்டாக்கக்கூடியது. எப்பொழுது ஒரு மனிதன் ஈமான்தாரியாக இருப்பானோ அல்லாஹ்வினுடைய தொடர்பு அவனுக்கு உண்டாகிறது. அவனுடைய அமல்களின் மூலம், அவன்களுடைய செயல்களின் மூலம் அவனுக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியிலே தொடர்பு உண்டாகிறது. இப்படி படைத்தவனுக்கும் படைத்த விஷயத்துக்கும் மத்தியிலே உள்ள தொடர்பை உண்டாக்கக்கூடியது இந்த ஈமான் என்றும் பொக்கிஷமாக இருக்கின்றது. இந்த ஈமான் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு வகையாக ஈமான் இருந்து கொண்டிருக்கும். நபி அவர்கள் கூறினார்கள், அணு அளவு உள்ள ஈமான்தாரிகளும் இருப்பார்கள், நாளை மறுமையிலே அவர்களும் சொர்க்கம் செல்வார்கள். கடுகளவு ஈமான்தாரிகளும் இருப்பார்கள், நாளை மறுமையிலே அவர்களும் சொர்க்கம் செல்வார்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானின் படித்தரங்களை கூறியிருக்கிறார்கள். எல்லா மக்களும், நம் அனைவர்கள் எல்லாரும் ஈமான்தாரிகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்மிடத்திலேயும் ஈமான் இருந்து கொண்டிருக்கின்றன. சில மக்களிடத்தில் கடுகளவு இருக்கும், சில மக்களிடத்தில் அணு அளவு இருக்கும், சில மக்களிடத்தில் கொண்டக்கல்லை அளவு இருக்கும் என்பதாக கூறுவார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஈமான் என்பது எப்பேற்பட்ட ஈமான் என்றால், குர்ஆனிலே பக்கரா என்ற வசனத்திலே அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான், வைதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாசு, நீங்கள் சஹாபாக்களை போல் ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக அந்த மக்களுக்கு சொன்னோம் என்றால், அந்த முனாஃபிகீன்களுக்கு சொன்னோம் என்றால், அவர்கள் கூறுவார்கள், காலு அனுமினு கமா ஆமன சுபஹா, அந்த மடையர்கள் ஈமான் கொண்டதை போல் நாங்கள் ஈமான் கொள்வோமா என்பதாக பரிகாசம் செய்வார்கள். அலா இன்னஹும் ஹுமுஸ் சுபஹாஉ வலாகின் லா யஅலமூன், மாறாக அவர்கள்தான் மடையர்கள் என்றாலும் அவர்கள் மடையர்கள் என்பதை அறியாத மடையர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை பறைசாட்டுகிறார்.
கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தாலா விரும்பக்கூடிய ஈமான் என்பது சஹாபாக்களுடைய ஈமான். ஈமானிலே உறுதியான ஈமானை அல்லாஹு தாலா நம்மிடத்திலே அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான். உறுதியான ஈமான் வந்துவிட்டது என்று சொன்னால் எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அல்லாஹு தாலா அதை நமக்கு லேசாக ஆக்கி தருவான். எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும், அதை எதிர்கொள்ளவே முடியாது என்ற சூழ்நிலை இருந்தாலும் அல்லாஹு தாலா நம்மை அதை எதிர்கொள்ள வைப்பான். அப்பேற்பட்ட ஈமானை நமக்கு தருவான். இதற்கு மிக ஆதாரமாக அத்தாட்சியாக அல்லாஹு தாலா குரானிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாறை அல்லாஹு தாலா கூறி காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட 6 லட்சம் மக்களை, அடிமையாக ஃபிரௌனுக்கு இருந்த அந்த மக்களை அழைத்து கொண்டு வேறொரு நாட்டிற்கு ஹிஜ்ரத்திற்கு புறப்படுகிறார்கள். விடியற் காலையில் போகிறாங்க. இந்த விஷயத்தை ஃபிரௌனுக்கு தெரியுது. ஃபிரௌன் உடனே தன்னுடைய படைகளை திரட்டி கொண்டு அந்த மக்களை அழிப்பதற்காக, அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி அவர்களை பின்தொடர்ந்து ஃபிரௌனுடைய படைகள் வருகின்றன. இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் அவர்களை முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் செங்கடல் குறுக்கிடுது. செங்கடல் ஒரு கட்டத்தில் குறுக்கிடுது. இப்பொழுது முன்னால் பார்த்தால் கடல், இதுக்கு மேலே போக முடியாது. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஃபிரௌனுடைய அந்த படை இருக்குது, இங்கிட்டும் போக முடியாது. இப்போ என்ன செய்யலாம் என்ற சூழ்நிலை வரக்கூடிய சமயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட அந்த 6 லட்சம் நபரும் ஈமானில் குறைவானவர்களாகவே இருந்தார்கள். பலகீனமான ஈமான் உடையவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய பேச்சு என்னவாக இருந்தது என்று சொன்னால், மூசாவே, ஃபிரௌனுக்கு அடிமையாக இருந்து கொஞ்சமாவது சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். எங்களை இப்படி கூட்டிட்டு வந்து இப்போ எங்களுடைய உயிரை நீங்கள் போக வைக்க போறீங்களே. முன்னாடி போனோம் அப்படின்னா கடலில் குதித்து சாகணும், பின்னாடி போனோம் அப்படின்னு சொன்னால் ஃபிரௌன் நம்மளை கொலை செஞ்சிருவான். இப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் எங்களை மாட்டி விட்டுட்டீங்களே என்பதாக நன்றி கெட்ட வார்த்தைகளை வெளிப்படுத்தினார்கள் அந்த பனு இஸ்ரவேலர்கள். இந்த பனு இஸ்ரவேலர்கள் என்பவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து நன்றி கெட்டவர்கள் தான். இன்று வரையும் அவர்கள் நன்றி கெட்டவர்களாகவே இருக்கிறார்கள். இந்த இஸ்ரேலில் வாழக்கூடிய அந்த பனு இஸ்ராயல்கள் தஞ்சம் புகுந்த நாடு தான் பலஸ்தீன். அவர்கள் எங்களுக்கு நாடு கொடுங்க, எங்களுக்கு இடம் கொடுங்க, தஞ்சம் எங்களுக்கு கொடுங்க என்பதாக தேடி வந்தாங்க. உலக மக்கள் எல்லாமே விரட்டி அடித்தாங்க. இவர்களுடைய அந்த மோசமான தன்மையின் காரணமாக உலக மக்கள் எல்லாம் விரட்டினாங்க. ஆனால் இந்த இரக்கமுள்ள பலஸ்தீன் மக்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சாங்க. என்றாலும் கூட 1 வருட காலமாக அவர்கள் மீது நன்றி உணர்வு இல்லாமல் அவர்கள் மீது மிக மோசமாக தாக்குதல்களை நடத்தி பச்சிளங்குழந்தைகளையும் மக்கள்களையும் சாரையாக கொள்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் அவர்களுடைய தன்மைகளே அதுவாகத்தான் இருந்தது. நன்றி கெட்ட தன்மை உடையவர்கள் தான் இந்த பனு இஸ்ரவேலர்கள். அந்த நேரத்திலேயும் மூசா நபியை சாடினார்கள். நீங்கள் இப்படி மாட்டி விட்டுட்டீங்கள் என்பதாக நன்றி கெட்டு பேசினாங்க. அப்போ மூசா நபி எந்த ஒரு கலங்கமுமே இல்லை, எந்த ஒரு டென்ஷனும் இல்லை, எந்த ஒரு பதட்டமுமே இல்லை. அவங்க சொன்னாங்க, இன்னமஇய ரப்பி, நீங்கள் இப்படி பேசுறீங்க, எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, அல்லாஹ் என்னோட இருக்கிறான். என்னை எதிர்த்து ஃபிரௌனுடைய படை வரலாம், ஆனால் அவனை விட வலிமை மிக்க அல்லாஹ் என்னோட இருக்கான். சயஹதீர், அவன் எனக்கு வழியை காட்டுவான், நான் தப்பிச்சிருவேன் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க. இப்போ அல்லாஹு தாலா அவங்களுக்கு வஹி அனுப்புகிறான். மூசாவே, நீங்கள் யுத்ரிப் பிஅஸாக்கல் ஹஜர், நீங்கள் வச்சிருக்க கைத்தடியை கொண்டு அந்த தண்ணியை போய் அடிங்க, அந்த கடலை போய் அடிங்க என்பதாக அல்லாஹு தாலா வஹி அனுப்புகிறான். சாதாரண மக்களாக இருந்தால் அல்லது ஈமானில் பலகீனமான மக்களாக இருந்தால் எதுக்கு அப்படி அடித்தா என்ன நடக்கும்? இது முட்டாள்தனமான வேலை இல்லையா?
கொஞ்சம் தண்ணி தெரிக்கும் என்பதாக கேட்பார்கள். ஆனால் ஈமானில் உறுதி மிக்கவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தாலா சொன்னவுடன் எந்த ஒரு கேள்வியுமே இல்லாம உடனடியாக போய் தன்னிடத்தில் இருந்த அசாவை கொண்டு அந்த குச்சியை கொண்டு செங்கடலை அடித்தார்கள். அவர்களுடைய ஈமானின் உறுதியின் காரணமாக அந்த கடல் 12 பிரிவுகளாக பிரிந்தது. 12 பாதைகள் அந்த கடலுக்கு மத்தியிலே உருவானது. எப்படிப்பட்ட பாதை என்றால் அந்த தண்ணி அந்த பாதைக்குள்ளே போகாது. மேலும் அந்த பாதைகளில் நடந்து செல்லக்கூடிய சமயத்தில் பக்கத்தில் உள்ள பாதையை பார்க்க முடியும். தண்ணியிலிருந்து உருவானது தான் அந்த பாதை. ஆனால் அதில் எந்த ஒரு சேரு சகதி இல்லை. அந்த அளவிற்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அந்த நேரத்தில் நிகழ்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமானிய வெளிப்பாடு அந்த இடத்துல நிகழ்ந்தது. அல்லாஹ் என்னை பார்த்துக்குவான், அல்லாஹ் என்னோட இருக்கான், அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்பதாக உறுதியாக ஈமான் வச்சாங்க. அடித்தது வேணா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களா இருக்கலாம், அவங்களுடைய கைத்தடியா இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல ஆற்றல் வெளிப்பட்டது என்பது அல்லாஹ்வினுடைய ஆற்றல் வெளிப்பட்டது. 12 பாதைகளாக கடலுக்கு நடுவிலே பிளந்தது என்றால் எந்த அளவிற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஈமானின் வெளிப்பாடு இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்ட மக்களுடைய ஈமானுடைய வெளிப்பாட அவர்களுடைய வலிமைகளை அல்லாஹ் தஆலா வரிசையாக சொல்லிக்கிட்டே வரக்கூடிய சமயத்தில் இப்ராஹிம் நபியுடைய அவர்களுடைய ஈமானை பற்றியும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நாட்டு மன்னன் நெருப்பு குண்டத்தில் போடுறதுக்காக வேண்டி தயாராக வச்சிருக்கான். இப்போ தன்னுடைய உயிர் சிறிது நேரத்தில் பிரிய போகுது, நெருப்பில் போய் உழுக போகிறோம். இது எதனால் வந்துச்சு அப்படின்னா அல்லாவை பற்றி மக்களுக்கு எடுத்து சொன்னதுனால வந்துச்சு. இப்போ அவர்களிடத்துல கேட்கப்பட்டது, நீங்கள் இஸ்லாத்தை விட்டுருங்க என்பதாக. அப்போ அவங்க சொன்னாங்க, ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன் என்பதாக அவர்களுடைய நாவு வெளிப்படுத்தியது. இன்றைக்கு ஒரு சின்ன கஷ்டங்கள், ஒரு சின்ன துயரங்கள், சின்ன இழப்புகள், சின்ன இறப்புகள் நிகழக்கூடிய சமயத்தில் நம்முடைய நாவு எந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்க்கு என்னை மட்டும்தான் கஷ்டப்படுத்துவான், அல்லாஹ்க்கு என்னை கண்ணே தெரியாது, அல்லாஹ் தாலா என்னைய இறக்கமே படமாட்டிக்கிறான் என்பதாக அல்லாஹ்வை சாடக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே தன்னுடைய உயிர் அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரியக்கூடிய அந்த தருணத்திலே அவர்களுடைய நாவில் இருந்து வந்த அந்த வார்த்தை ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் என்னை பார்த்துக்குவான் என்பதாக சொன்னார்கள். அவர்களுடைய ஈமானை வெளிப்படுத்தியதன் காரணமாக அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹு தாலா என்ன செஞ்சானா, நீங்கள் போய் அந்த குச்சி எடுத்து அடிங்க என்பதாக சொன்னான். அல்லாஹ் தாலா உடனே 12 பாதைகளை பிரிக்க வைக்கலை, மராணிய குச்சி எடுத்து அடிங்க அதுக்கப்புறம் பழக்கம் என்பதாக அல்லாஹ் தாலா செஞ்சான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா தானே அல்லாஹ் தாலா சரி செஞ்சு கொடுத்தான். குர்ஆனில் அல்லாஹ் தாலா பதிவு செய்கிறான், குல்னா, நாம் சொன்னோம், யா நாரு, ஓ நெருப்பே, கூனி பர்த வ சலாமா, நீ இப்ராஹிம் நபிக்கு நீ சலாமத்தாகவும் குளிர்ச்சியானதாகவும் ஆகிவிடு என்பதாக நாம நேரடியா நெருப்புக்கு கட்டளையிட்டோம் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான். ஏனென்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமானின் உறுதி என்பது மிகவும் உயர்ந்ததாக இருந்தது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், தில்க ருசுலு ஃபல்லல்னா பாதஹும் அலா பாத், நபிமார்களில் ரசூல்மார்களில் சிலரை விட நாம் சிலரை மேம்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பறைசாற்றுவான். அந்த அளவிற்கு அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஈமானின் உறுதியின் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த நெருப்பு, எந்த அளவுக்கு நெருப்பு அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு நெருப்பு உண்டானதே இல்லை, அதுக்கு பின்னாடியும் உண்டாக போவதில்லை. அந்த அளவிற்கு மோசமாக எரியக்கூடிய நெருப்பு அந்த மக்கள் உண்டாக்கினார்கள். அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை குளிர்ச்சியானதாக ஆக்கினான். கிதாபுகளில் எழுதுகிறார்கள், 40 நாட்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்புக்குள்ளே இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா மிதமான ஒரு சூழ்நிலையை அந்த நெருப்புக்குள்ள அல்லாஹ் தஆலா உண்டாக்குனான்.
இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஈமானினுடைய உறுதியின் காரணமாக அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஒரு மனிதனுக்கு ஈமான்ல ஒரு உறுதி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறதுக்கு தயாராக ஆக்குவாங்க. ஈமானுடைய உச்சம் ஒரு மனிதன் அடைந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு உயிர் கூட துச்சமாகத்தான் தெரியும். ஃபிரௌனுடைய காலத்தில் வாழ்ந்த மூசா நபியை கொண்டு ஈமான் கொண்ட ஒரு பெண்மணி, மாஷிதா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் தஆலா ஈமானுடைய உறுதியை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். அந்த பெண்ணினுடைய ஈமானின் உறுதியின் காரணமாக அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போகக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி இவர்களுடைய பெயரை சொல்ல வச்சு உலகம் முழுவதும் இன்றும் கூட அந்த பெண்மணியை பற்றி ஒவ்வொரு ஜுமாவிலும் கூட பல இடங்களிலே பேசப்பட்டு வருகிறது. காரணம் என்னவென்று சொன்னார், அவர்களுடைய ஈமானிய உறுதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய போகக்கூடிய சமயத்தில், துருக்கிக்கு போகக்கூடிய சமயத்தில், துருக்கி வழியாக போகக்கூடிய சமயத்தில் நறுமணம் அவர்கள் நுகர்கிறார்கள். ரொம்ப அற்புதமான நறுமணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுகர்கிறார்கள். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இந்த வழியில் மட்டும் என்ன ரொம்ப நறுமணமாக இருக்குது, காரணம் என்ன என்பதாக கேட்டப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த இடத்துல ஒரு குடும்பத்துடைய கபர் இருக்குது. ஒரு கபரில் ஒரு குடும்ப மக்கள் அடங்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய உடலில் இருந்து வரக்கூடிய அந்த நறுமணம் தான் இந்த நறுமணம் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, எதன் காரணமாக இந்த அளவிற்கு அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா பாக்கியத்தை கொடுத்தான் என்பதாக. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, மாஷிதா என்பவர் ஃபிரௌனுடைய வீட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், வீட்டில் உள்ள அந்த பெண்மணிகளுக்கு தலை சீவக்கூடியவர்களாக இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக இருந்தார்கள். ஒரு தடவை ஃபிரௌனுடைய மகளுக்கு தலைவாரி கொண்டு இருந்தார்கள். இப்போ சீப்பு கீழே விழுந்துருச்சு. அந்த சீப்பை எடுக்கக்கூடிய சமயத்தில் பிஸ்மில்லான்னு சொல்லி எடுத்தாங்க. அதுவரை ஈமானை மறைச்சு வச்சிருந்தாங்க. ஈமான் வெளிப்பட்டது என்று சொன்னால் ஃபிரௌன் கொன்று விடுவான், துன்புறுத்துவான் என்பதாக அவங்க மறைச்சு வச்சிருந்தாங்க. இப்போ அவங்களையே அறியாமல் சீப்பு கீழே விழுந்தோன்னே பிஸ்மில்லான்னு சொல்லி எடுத்தாங்க. இந்த வார்த்தையை அந்த ஃபிரௌனுடைய மகள் கேட்டுட்டாங்க. கேட்டுட்டு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அல்லாவா, அது யார் அல்லாஹ் என்பதாக கேட்கக்கூடிய சமயத்தில் அந்த மாஷிதா அம்மையார் சொன்னாங்க, அல்லாஹ் என்பவன் என்னுடைய ரப்பு, உன்னுடைய ரப்பு, உங்கள் அத்தாவுடைய ரப்பு, எல்லாத்தையும் படைச்சவன் அல்லாஹ் தான் என்பதாக சொல்லக்கூடிய சமயத்தில் அவங்க கேட்குறாங்க, அப்போ என்னுடைய தந்தையை ரப்பா நீங்கள் ஏற்றுக்கலையா? என்னுடைய தந்தை தானே இந்த உலகத்துக்கு ரப்பு, அவனை நீங்கள் ஃபிரௌனை நீங்கள் ரப்பாக ஏற்றுக்கலையா என்ற சொல்லக்கூடிய சமயத்தில் அவங்க சொன்னாங்க, இல்லை, நான் அல்லாஹ்வை தான் ரப்பாக வணங்குவேன் என்பதாக சொன்ன உடனேயே அந்த பெண்மணி ஃபிரௌனுடைய மகள் நேராக ஃபிரௌன்கிட்ட போய் நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. இப்போ ஃபிரௌனு வந்து கேட்குறாங்க. ஃபிரௌன் வந்து கேட்டான், ரப்புன்னு யாரையோ சொல்றியாம்ல, யார் அந்த ரப்பு, யார் அந்த அல்லாஹ், நான் தான் உன்னுடைய ரப்பு என்பதாக சொல்லு என்றப்ப அவங்களுடைய ஈமானுடைய உறுதி அந்த நேரத்திலையும் அவன் கொடுங்கோலன் என்பதாக தெரிந்திருந்த அந்த சமயத்திலையும் அவங்க ஈமானை வெளிப்படுத்தினாங்க. என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நான் ரப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதாக சொன்னான். இப்போ ஃபிரௌன் ரொம்ப துன்புறுத்தினா. ஒரு காலகட்டத்தில் எப்படி வந்தான் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு தேக்ஷாவை எடுத்து அதில் எண்ணெயை போட்டு நல்லா தாளிக்க வச்சு, இப்போ அவர்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து ஒவ்வொருத்தவங்களையா போட போகிறேன், அவங்கள போடுறதுக்கு முன்னாடி நீ அந்த விஷயத்தை விட்டுரு, அல்லாஹ்வை விட்டு என்னை நீ ஏற்றுக்க என்பதாக ஃபிரௌனு மிரட்டுறான். அந்த அம்மா சொல்லிட்டாங்க, நீ என்ன செஞ்சாலும் சரி அல்லாஹ் தான் எனக்கு ரப்பு என்பதாக ஈமானில் உறுதியாக இருந்தாங்க. இப்போ முதலாவது பிள்ளையை இழுத்துட்டு வராங்க அந்த காவலாளிகள். அந்த பிள்ளை கதறிக்கிட்டே வருது. என்றாலும் கூட பிள்ளையுடைய பாசத்தை விட ஈமானுடைய உறுதி அவர்களுடைய உள்ளத்திலே இருந்தது, கலங்காமல் இருந்தாங்க. முதல் பிள்ளையை போடுறாங்க. அந்த பிள்ளையுடைய அந்த சதைகள் எல்லாம் பிஞ்சு போய் வெறும் எலும்பு கூட கிடக்கு அந்த எண்ணெய் சட்டியில்.
அடுத்து 2வது பிள்ளையும் அதே மாதிரி போடுறாங்க, 3வது பிள்ளையும் அதே மாதிரி போடுறாங்க. என்றாலும் கூட ஈமான்ல சற்றும் சருகதல் இல்லாமல் அந்த பெண்மணி இருந்தாங்க. 4வதா அவங்களுடைய பிள்ளை பச்சிளம் குழந்தையை கொண்டு வராங்க. பச்சிளம் குழந்தைய போடக்கூடிய சமயத்தில் அந்த பெண்மணி கதறி அழுகிறாங்க. காரணம் என்னவென்றால் சின்ன குழந்தை, அதனால கொஞ்சம் பாசம் வெளிப்படுது. இப்போ அல்லாஹ் தாலா தன்னுடைய குதிரத்தை அவர்களுடைய ஈமான சரி செய்யறதுக்காக வேண்டி அல்லாஹ் தாலா குதிரத்தை பயன்படுத்தினா அந்த குழந்தை பேசுது. பச்சிலம் குழந்தை அந்த அம்மாட்ட பேசுது, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு கியாமத்து நாளில் சொர்க்கத்தில் நாம் 2 பேரும் சந்திப்போம் என்பதாக அந்த குழந்தை தன்னுடைய தாய்க்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அந்த குழந்தையும் போடுறாங்க. இப்போ மாஷிதா அம்மார் அவங்களையும் அந்த சட்டியில் போடுறதுக்கு முன்னாடி கேட்குறாங்க, உன்னுடைய கடைசி ஆசை என்ன, உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்பதாக கேட்டப்ப அந்த அம்மா சொன்னாங்க, எங்கள் எல்லாத்தையுமே நீ கொலை பண்ணிட்ட, என்னையும் கொலை பண்ண போகிற, எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது, என்னுடைய சதைகள் எல்லாம் அந்த இடத்துல பிஞ்சு போனதுக்கப்புறம் எங்களுடைய எலும்புகள் இருக்கும், என்னுடைய எலும்புகளும் என்னுடைய பிள்ளைகளுடைய எலும்புகளும் இருக்கும், அந்த எல்லா எலும்பையும் ஒன்றா சேர்த்து ஒரே கபரில் அடுக்கு, இது மட்டும்தான் என்னுடைய ஆசை என்பதாக சொன்னோன்னே ஃபிரௌனும் ஏற்றுக்கிறான். அவங்களையும் அந்த சட்டியில் தூக்கி போட்டு அவங்களையும் கொண்டுடுறான். இப்போ அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் ஒரே கபரில் வைக்கிறாங்க. அந்த கபரில் இருந்து வரக்கூடிய நறுமணம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போகக்கூடிய சமயத்தில் நுகர்ந்தார்கள். இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா ஒரு ஏற்பாடாக செஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நுகர வைத்து அந்த பெண்ணின் ஈமானை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி காட்டினான். நமக்கு ஈமானுடைய உறுதியை மட்டும் அல்லாஹ் தஆலா உள்ளத்தில் நம்முடைய உள்ளத்தில் வந்துச்சு அப்படி சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் நாம் சொல்கிறத கேட்கும். அல்லாஹ் ஹாலிக்க மட்டும் நாம் சரியான முறையில் விளங்கிட்டோம், சரியான முறையில் ஈமான் கொண்டோம் அப்படி சொன்னால் மஹ்லூக் என்று சொல்லக்கூடிய படைப்பினங்கள் அனைத்துமே நமக்கு அல்லாஹ் தஆலா கட்டுப்பாடாக ஆக்கி தருவான், வசப்படுத்தி தருவான். இப்ராஹிம் இப்னு அதுகம் என்று சொல்லக்கூடிய ஒரு இறை நேசர், அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அரசராக இருந்தாங்க. பிறகு அவர்களுடைய ஆட்சியை துறந்து விட்டு வனாந்தர காட்டுக்கு போய் இபாதத்துக்காக வேண்டி வந்துட்டாங்க. இப்போ இபாதத்துக்காக வேண்டி வந்து இபாதத்தில் ஈடுபடுறாங்க. கொஞ்ச காலம் போகுது, அந்த மக்கள் எல்லாம் வராங்க. அந்த மக்கள் வந்து இப்ராஹிம் இப்னு அதுகம் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க, இப்ராஹிம் இப்னு அதுகமே நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்கள் அளவிற்கு நீதமாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தவறு எங்களுக்கு கிடைக்கல, நீங்களே திருப்பி வந்துருங்களேன், எங்களை நீங்கள் தான் ஆட்சி செய்யணும் என்பதாக அந்த மக்கள் கேட்குறாங்க. அப்போ இப்ராஹிம் இப்னு அதுகம் சொன்னாங்க, அவங்க கையில் ஒரு ஊசியையும் ஒரு ட்ரெஸ்ஸையும் வச்சுருந்தாங்க. இப்போ தன்னுடைய கையில் இருந்த ஊசியை அந்த ஆற்றுக்குள்ளே போடுறாங்க. அந்த ஆற்றுக்குள்ளே போட்டுட்டு அந்த ஆற்றுல சவுண்டு போடுறாங்க, மீன்களே இப்போ நான் போட்ட ஊசியை நீங்கள் எடுத்து கொண்டு வந்து தாங்க, நான் போட்ட ஊசியை எடுத்து கொண்டு வந்து தாங்க என்பதாக சொன்னோன்னே மீன்கள் எல்லாம் வந்து ஆளுக்கு ஒரு ஊசியை கொடுக்குது. ஒரு ஊசி தங்கமாக இருக்குது, ஒரு ஊசி வெள்ளியாக இருக்குது. இது போன்ற ஊசிகள் வரக்கூடிய சமயத்தில் நான் போட்ட ஊசியை கொடுங்க என்பதாக சொன்னப்போ ஒரு ஊசி வருது, அதை எடுக்கிறாங்க. அப்போ அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க, நான் உங்களை ஆட்சி செய்தப்ப மனிதர்களை மட்டும்தான் நான் ஆட்சி செய்யக்கூடியவராக இருந்தேன், இப்போ நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி வந்துட்டேன், அல்லாஹ்வுடைய இபாதத்திலே இருக்கிறேன், என்னுடைய ஈமானை உறுதிப்படுத்தி இருக்கிறேன். இப்போ அல்லாஹ் தஆலா எனக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுத்தா அப்படின்னு சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா கட்டுப்படுத்தி கொடுத்துருக்கான், எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்துருக்கான். இப்போ நீங்களே கண்கூடாக பார்த்தீர்கள் என்பதாக இப்ராஹிம் இப்னு அதுகம் அவர்கள் கூறியதை வரலாறுகளில் பதிவு செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொல்லுவாங்க, மன் கான லில்லாஹி, எந்த மனிதர் அல்லாஹ்வுக்காக ஆகிட்டாரோ கானல்லாஹு லஹு, அல்லாஹ் தஆலா அவருக்கு ஆகிடுவான். அவர் எந்த விஷயத்தை நினைச்சாலும் அல்லாஹ் தஆலா செய்ய வைப்பான். அவர்களை எந்த ஒரு காரியம் இல்லாமலும் அல்லாஹ் தஆலா அவர்கள் மூலியமாக பல விஷயங்களை அல்லாஹ் தஆலா நிகழ்த்துவான். ஒவ்வொரு விஷயத்தை ரெண்டாக பழக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கத்தி தேவைப்படும், அல்லது கடப்பாரை தேவைப்படும், அல்லது அருவாமனை தேவைப்படும். ஏதாச்சும் ஒரு பொருட்களை கொண்டு தான் ஒரு பொருளை நாம் ரெண்டாக நறுக்க முடியும். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தன்னுடைய விரலின் அசைவின் காரணமாக சந்திரனை இரண்டாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்றால் அவர்களுடைய ஈமானின் வெளிப்பாடு அந்த இடத்திலே வெளிப்பட்டது. அவர்களுடைய ஈமானின் காரணமாக அல்லாஹு தாலா அவர்கள் செய்த இஷாராவின் மூலமாக, சைக்கினின் மூலமாக மிகப்பெரிய அற்புதத்தை அல்லாஹு தாலா அந்த இடத்திலே நிகழ்த்தி காட்டினான். குர்ஆனில் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுவான், இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், கியாமத் நாள் நெருங்கிருச்சு, சூரியன் பிளந்துருச்சு என்பதாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் பிளந்ததை தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறார். மேலும் இந்த உள்ளத்தில் ஈமான் மட்டும் உறுதி வந்துருச்சு அப்படி சொன்னால் எப்பேற்பட்ட மக்கள், உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே நமக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா நமக்கு தான் வெற்றியை கொடுப்பான். நாம் சிங்கிளாக இருக்கலாம், நாம் தனியாக இருந்தாலும் கூட எல்லா மக்களும் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்தாலும் அல்லாஹ் தஆலா நமக்கு வெற்றியை கொடுப்பான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்கிறதற்காக வேண்டி அந்த மக்கா மக்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு வெளியே ஒவ்வொரு கோத்திரத்தாலும் சில பேர் நிற்கிறாங்க. இப்போ நாயகம் வெளியே வந்தோன்னே அவங்கள நாம் கொலை செஞ்சிடலாம் என்பதாக ஒரு திட்டத்தோடு இருக்காங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியே பார்க்குறாங்க, அந்த நிலவினுடைய வெளிச்சத்திலிருந்து அவங்க வச்சிருக்க அந்த வாள்கள் எல்லாம் மின்னுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க, இவங்க நம்மளை கொலை செய்வதற்காக வேண்டி வந்திருக்காங்க என்பதா. இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்றுமே செய்யலை, எந்த ஒரு பதட்டமுமே இல்லை, எந்த ஒரு சஞ்சலமுமே இல்லை, எந்த ஒரு கவலையுமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வாசலில் இருந்த அந்த மண்ணை எடுத்தாங்க. ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து பாகஷைனாகும் பகும் லா இபுசுர் என்பதாக சொல்லி தூவிட்டாங்க. இப்படி தான் தூணாங்க. அல்லாஹ் தாலா எல்லா மண்ணையும் பரப்பி செய்து அவர்களுடைய தலைகளில் அல்லாஹ் தாலா ஒழுக செஞ்சான். அவர்களுடைய முகங்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய கண்ணுக்கு நாம திரையை போட்டு விட்டோம் என்பதாக யாசின் சூராவிலே அல்லாஹ் தாலா சொல்லி காட்டினான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்த விட்டு போகிறாங்க. எல்லா மக்களும் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனாங்க. பொதுவாக ஒரு எதிரியை விட்டு தப்பிச்சு போகிறோம் அப்படின்னு சொன்னால் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போவோம், வராங்களா வரலையா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்பதாக திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே இருப்போம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானில மேன்மக்களாக இருந்ததின் காரணமாக, ஈமானின் உறுதியின் காரணமாக எந்த ஒரு திரும்பியே பார்க்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு போகிற வரையும் திரும்பி பார்க்கல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டிலேருந்து சௌரு குகைக்கு போகிற வரையும் திரும்பியே பார்க்கல. சௌரு குகையில் இருக்காங்க, அந்த அரபுகள் எல்லாமே அங்கே நிற்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொலை செய்யணும் என்பதாக வந்த மக்கள் கரெக்டாக சௌருக்கு முன்னாடியே நிற்கிறாங்க. சௌரு குகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருக்காங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பதறாங்க. காரணம் என்னவென்று சொன்னால் அவங்களுடைய உயிருக்கு பயந்து பயப்படலை, மாறாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏதாச்சும் தீங்கு வந்துடுமே என்பதாக பதறாங்க. யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தாலும் நம்மெல்லாம் தெரிஞ்சிருவோமே, அவங்க நம்மளுக்கு ஏதாச்சும் செஞ்சிருவாங்க என்பதாக சொன்னப்ப அந்த இடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக சாதாரணமாக எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறான். இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்ம இடத்துல இருக்கான், நம்மோடு இருக்கான், அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான், எந்த ஒரு கவலையும் படாதீங்க, லா தஹ்சன் என்பதாக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா அவருடைய ஈமானுடைய வெளிப்பாட்டின் காரணமாக இப்போ அல்லாஹ் ஒரு ஏற்பாடு செய்கிறான். காட்டு புறாக்கள் எல்லாம் உடனடியாக அந்த இடத்துல முட்டையை போடுதுங்க. சிலந்திகள் கூடு கட்ட ஆரம்பிச்சது. இப்போ ஒருத்தன் சொல்கிறான், இதுக்குள்ளே நுழைஞ்சு பார்த்துட்டோம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதை மட்டும்தான் நம்ம பார்க்கல, இதையும் நுழைஞ்சு பார்த்துருவோம் என்பதாக சொன்னப்ப அவங்க சொன்னாங்க, புறாவுடைய முட்டை இருக்குது, சிலந்தியுடைய வலை இருக்குது, இது மக்கள் இல்லை, நடமாட்டம் இல்லை என்பதை அறிவிக்கும், அதனால் இதுக்குள்ளே போக தேவையில்லை என்பதாக அவர்கள் அல்லாஹ் தஆலா திசை திருப்புறாங்க. எனவே ஈமானுடைய உறுதியை நம்முடைய உள்ளத்தில் நாம் கொண்டு வர வேண்டும். சஹாபாக்களிடத்தில் இருந்த ஈமான் இருக்குது, உயிருள்ள ஈமானாக இருந்தது. இன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஈமான் என்பது மிகவும் பலகீனமாக இருக்குது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஈமான் என்பது மிகவும் பலகீனமாக இருக்கிறது. சின்ன சின்ன காரணத்துக்காக வேண்டி ஈமானை இழக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாயமான ஒரு சூழ்நிலை நம்ம இடத்துல காணப்படுது. நம்ம இடத்துல ஈமானை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஜதீது ஈமானக்கும்,
உங்களுடைய ஈமான்களை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்க. எப்படின்னு கேட்குற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ஸிரு கௌலி லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லாங்கிற கலிமாவை அதிகமாக ஓதிக்கிட்டே இருங்க. அதனுடைய பொருளை அறிஞ்சு அதனுடைய உண்மையான அர்த்தத்தை அறிஞ்சு ஓதிக்கிட்டே இருங்க. அல்லாஹ் தஆலா உங்களுடைய ஈமான்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனுக்கு செஞ்ச அந்த உபதேசத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அலைக்க மஜாலிஸத்தல் உலமா, ஓ அருமை மகனே, நீ உலமாக்களுடைய சபைகளில் நீ போய் உட்காரு. வஸ்ம கலாமல் ஹுக்கமா, மேலும் உலமாக்களுடைய பேச்சுகளை நீ கேளு. நீ அப்படி கேட்டு அப்படி சொன்ன என்ன செய்யும் அப்படின்னா, உன்னுடைய இறந்த உள்ளத்தை அது உயிர்ப்பிக்கும். எப்படி ஒரு மழை பெஞ்சிச்சு அப்படி சொன்னால் பூமி உயிர்ப்பிச்சு புல் பூண்டுகள் எல்லாம் பச்சை பசேன்னு வருதோ, அது மாதிரி உலமாக்களுடைய மஜ்லிஸில் நீ போய் உட்காரு. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா செழிப்பானதாக ஆக்குவான் என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு எடுத்துரைத்தார்கள். எனவே அதன் அடிப்படையில் நம்முடைய ஈமான்களை அதிகமாக நாம் வளர்த்துக்கணும். அப்படி சொன்னால் எங்கெங்கெல்லாம் ஈமான் யக்கீனுடைய பேச்சுகள் பேசப்படுதோ, எங்கெங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சுகள் பேசப்படுதோ அதில் அதிகமாக கலந்துக்கணும். குறிப்பாக உலமாக்களுடைய மஜ்லிஸ்களில் அதிகமாக கலக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் அப்படி சொன்னால் நம்முடைய ஈமானில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதன் அடிப்படையில் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அசர் முதல் இஷா வரை நம்முடைய பள்ளிவாசலில் மீலாதுடைய சிறப்பு நிகழ்ச்சிகள் இருக்குது. அதில் அதிகமான உலமாக்கள் நமக்கு உரையாற்ற இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் தலை சிறந்த பேச்சாளர்களில் ஒருத்தவரான இஸ்மாயில் ஹசனி ஹசரத் அவங்களும் சிறப்புரையாற்றுறதுக்காக வேண்டி நாளைக்கு மகரிப்புக்கு வர இருக்கிறார்கள். கண்டிப்பாக அந்த மஜ்லிஸில் எல்லாம் கலந்துக்கிட்டு நம்முடைய ஈமானை மேல்நிலை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹ்.